305 தூண்கள், 120 போர்வீல்கள், 4 இடங்கள்ல ஏறுதளங்கள் மற்றும் இறங்குதளங்கள், 610 மின்விளக்குகள், 6100 டன் எடையை தாங்கக்கூடிய ஒரு ராட்சத மேம்பாலத்தை 100 சிவில் இன்ஜினியர்ஸ், 50 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், நூத்துக்கணக்கான தொழிலாளர்களை வச்சு அரசாங்கம் 5 வருடங்கள்ல கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் அவினாசி சாலையில உப்பிலிப்பாளையம்ல தொடங்கி கோல்டுவின்ஸ் வரைக்கும் 10.1 கிலோமீட்டர் நீளமும் 17.25 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த மேம்பாலம் தாங்க இன்னைய தேதிக்கு தமிழ்நாட்டின் மிக நீளமான மேம்பாலம். இந்தியாவின் 3வது மிக நீளமான மேம்பாலமும் இந்த பாலம் தாங்க. இந்த பாலம் கோயம்புத்தூர் மக்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பாலம் சிட்டிக்கு நடுவுல தொடங்கி சிட்டிக்கு அவுட்டர்ல முடியுது. இந்த 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கணும்னா 12 சிக்னல்ஸை தாண்டி பல டிராபிக் இடையூறுகளை தாண்டி 1 மணி நேரம் பயணிக்கணும். ஆனா இப்போ 10 நிமிஷத்துல பயணிக்கலாம். இந்த பாலம் வெறுமனே பயணிப்பதற்காக போடப்பட்ட இன்னொரு பாதை மட்டும் இல்லைங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கோயம்புத்தூர்ல ஏற்படுத்துவதற்கான ஒரு அச்சாரம். கோயம்புத்தூர்ல இருக்க காந்திபுரம் மேம்பாலம், உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம், கவுண்டம்பாளையம் மேம்பாலம், ராமநாதபுரம் சுங்கம் மேம்பாலம், இது மாதிரி பல மேம்பாலங்கள் சாலைகள்ல தொடங்கி கண்மாய்கள் வரை ஏற்படுத்தி கொடுத்து தொழில் நகரமா இருந்த கோவையை இந்தியாவின் சிறந்த ஸ்மார்ட் சிட்டிஸ்ல ஒன்னா மாத்தி காமிச்ச முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த பெருமையும் போய் சேரும். ஏன்னா அவினாசி ரோடு ஒரு நேஷனல் ஹைவே. இங்க மாநில அரசு மேம்பாலம் கட்டணம்ன்ற திட்டத்தை SP வேலுமணி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கொண்டு போனதும் அற்புதமான திட்டம்னு சொல்லி இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் ஒப்புதல் அளிச்சு 1621 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கி மத்திய அரசிடம் ஒப்புதலையும் வாங்கி வழக்கமான முறையில் இந்த மேம்பாலத்தை கட்டினா 30 மீட்டர் பாலம் கட்டவே 60 நாள் ஆகும். ஒட்டுமொத்த பணியையும் முடிய 10 வருடங்களுக்கு மேல ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு புதிய தொழில்நுட்பமான செக்மெண்டல் பாக்ஸ் கிரடர் கன்ஸ்ட்ரக்ஷன் முறையில கட்டினா சீக்கிரமாவே முடிக்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த செக்மெண்டல் பாக்ஸை தயாரிக்க கோவையை அடுத்த தென்னம்பாளையத்துல இடமும் ஒதுக்கி பாலத்துக்காக மக்களோட முழு மனசோட இடங்களையும் கையகப்படுத்தி கொரோனா காலகட்டத்தில் பல இடையூறுகளையும் தாங்கிக்கிட்டு நாள் முழுக்க லட்சக்கணக்கான வாகனங்கள் நிக்காம போற கோயம்புத்தூரோட மிக பிஸியான இந்த அவினாசி சாலையில பாலம் கட்டுறதுக்காக ரோட எங்கேயுமே பிளாக் பண்ணாம பெரிய டிராபிக் பிரச்சனையையும் மக்களுக்கு ஏற்படுத்தாம இந்த மேம்பால பணியை சிறப்பா தொடங்கியவர் தாங்க நம்ம SP வேலுமணி. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு ரூபாயையும் கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்துற இவரை பார்த்து சும்மா ஒன்னும் கோயம்புத்தூர் மக்கள் சொல்லலைங்க, இது SP வேலுமணி அவர்களோட கோட்டைன்னு.